மாலையில் நம்முடைய சிந்தனைக்காக பிரசங்கியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். 12வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாதற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்று போகாதற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியில் திரியாததற்கு முன்னும் வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. உங்களுக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இந்த இடத்துல வயசு சொல்லல. வாலிப பிராயம் எது? இந்த பகுதியில் வயசு சொல்லப்படவில்லை. வாலிப பிராயம் எது? இந்த இடத்தை வச்சு, இந்த பகுதியை வச்சு நீங்க சொல்லுங்க. இந்த இடத்துல எழுத்தாளர் எழுதும் பொழுது யாரை மனதில் வைத்து எழுதுகிறார்? என்ன வயசுக்காரவங்களை மனசுல வச்சு எழுதுகிறார்? அல்லது வேற என்ன மனதில் வைத்திருக்கிறார்? 40 to 60 வரைக்கும். அது கீழே கிடையாதா? 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்றார், 2 ஓரங்களை சொல்கிறார். ஒன்று வாலிப பிராயம் சொல்கிறார். அது வாலிப பிராயம் சொல்லும் பொழுது நான் விரும்புகிற பிராயம் ஒன்று, இன்னொன்று என்னால் எல்லாமே செய்ய முடிகிற ஒரு பிராயம். நான் விரும்புகிற பிராயம், சந்தோஷமாய் வாழுகிற, என்னுடைய தோல்லாம் சுருக்கம் விழுந்துருச்சுன்னா அது விரும்புவோமா? விரும்புகிறது கிடையாது. நடக்க முடியல, அது விரும்புகிற பிராயம் கிடையாது. ஆனால் இப்படி ஓடி ஆடி எதையும் செய்ய முடியும் என்கிற ஒரு பிராயம். ஏன்னா வயது அங்கு குறிப்பிடப்படவில்லை. 20 வயசு பையங்களை சொல்லியிருக்கா அல்லது 40 வயது மக்களை சொல்லியிருக்கா அப்படின்னா வயது சொல்லப்படவில்லை. நான் நினைக்கிறேன், என்னாலே ஓடி ஆடி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வரைக்கும் நான் யாரா தான் இருக்கிறேன். இந்த எழுத்தாளர் அவர்களை தான் குறிப்பிடுகிறார். வாலிப பிராயத்தில் அடுத்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னு சொன்னா, அடுத்த ஒரு கடைசி பகுதின்னு சொன்னா, அதாவது இந்த பக்கம் வாலிப பிராயம், அடுத்த பக்கம் என்ன சொன்னா, ஒன்றுமே முடியாமல் போய் மரண வீட்டுக்கு அல்லது மரணத்துக்குள்ளாய் கடந்து போகிற ஒரு நிலையில் உள்ளவர்கள். ஒன்று எல்லாமே செய்யக்கூடியவர்கள், விரும்பக்கூடிய ஒரு பிராயம். மற்றொன்று விரும்பாமல் இருக்கிற ஒரு பிராயம் மட்டுமல்ல, கடந்து போகிற ஒரு நிலையிலே இருக்கிறவர்கள், எதுவுமே செய்ய முடியாத. இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்க. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறார். அதற்கு அங்கே அழகாய் சொல்லும் பொழுது 2 காரியம் சொல்கிறார். தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் என்று சொல்கிறார். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அந்த நல்ல பிராயத்திலே, அதாவது தீங்கு நாட்கள் அல்ல, இது நல்ல நாட்கள், நல்ல காலங்களாயிருக்கிறது. பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லுகிற வருஷங்களில் என்னுடைய பிரியமான நாட்கள். என்னை குறித்து எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, எனக்கு ஒரு பலன் உண்டு, என்னால் செய்ய முடியும் என்ற ஒரு தைரியம் உண்டு, என்னாலே பல காரியங்களை செய்யக்கூடிய அநேக காரியங்கள் இடத்துல இருக்கிறது. நல்ல காலம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வயதை கடக்கும் பொழுது எங்களால செய்ய முடியல அப்படின்றத ஏற்றுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு பீரியட் இருக்கும்.
அது தாண்டின உடனே வயசானவங்க சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் என்ன ஒண்ணுமே என்னால செய்ய முடியாது. ஆனால் அந்த எல்லாமே செய்ய முடியக்கூடிய பருவத்திலிருந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் போகிற அந்த பருவத்துக்குள்ளாய் கடந்து வருகிறது ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டம். அது இப்ப வியாதி வந்துட்டாலே வியாதி வந்துருச்சுன்னு சொல்றது ஏற்றுக்கொள்றதே முடியாத ஒரு பருவத்திலே இருப்போம். சில பீரியட், சில காலம் நடக்க முடியாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்ப அந்த ஒரு காலகட்டம், தீங்கு நாட்கள் இன்னும் வரவில்லை, அதற்குள்ளாக நீ என்ன செய்ய வேண்டும்? உன் சிருஷ்டிகரை நினைக்கிறதுனா என்ன அர்த்தம்? சும்மா நினைச்சு பார்க்கிறதா? நினை என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்மளை நினைக்கிறோம், நம்மை நினைப்போம். நம்முடைய உலகத்தின் அநேக காரியங்களை மனுஷன் நினைக்கிறான். ஆனா யாரை மட்டும் நினைக்கிறதே கிடையாது. அநேகர் தீங்கு நாட்கள் வரும் வரைக்கும் யாரையும் நினைப்பதே கிடையாது. தன்னை படைத்த ஆண்டவரை நினைப்பதே கிடையாது. அவரை பற்றி அவன் யோசிப்பதே கிடையாது. ஏதாவது பிரச்சனை என்று வந்த உடனே, முடியவில்லை என்று வந்த உடனே யாரை நோக்கி பார்க்கிறான்? தெய்வத்தை நோக்கி பார்க்கிறான். ஆனால் அப்படி இல்லாமல் வேதம் இங்கே பிரசங்கி சொல்லுகிறான், உன்னுடைய வாலிப பிராயத்திலே, உன்னால் எல்லாம் செய்யக்கூடிய அந்த பிராயத்திலே, நீ விரும்புகிற அந்த பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்பதை இந்த பகுதியிலே மிகவும் அழகாய் சொல்கிறார். ஒருவேளை 11வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களை பார்க்கும் பொழுது நேரடியே வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டது போல தெரிகிறது. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வாலிபன் உன் இளமையிலே சந்தோஷப்படு, வாலிப நாட்களில் உன் இறுதியும் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி என்பது சொல்கிறார். ஆனால் 12ஆம் அதிகாரத்திலே அவர் எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட வயதினர்களை மட்டும் சொல்லவில்லை, எல்லாமே செய்யக்கூடிய ஒரு பருவம், அதோடு கூட விரும்புகிற அந்த பருவ காலத்திலே நல்ல நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறார். அதை நான் சில காரியங்களை நான் பின்னதாக சொல்லுகிறேன். ஆனால் அந்த தீங்கு நாட்களை பற்றி நாம் எப்பொழுதுமே யோசித்து ஆக வேண்டும். எல்லாரும் சந்திக்க போகிற ஒரு பருவம். ஒருவேளை அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை எடுத்துட்டாருன்னா அது வேற விஷயம். ஆனாலுமே எல்லாருமே சந்திக்க வேண்டிய ஒரு பருவம். அந்த பருவங்கள் வருவதற்கு முன்பதாக நாம் ஆண்டவரை சேவிக்க வேண்டிய அளவு சேவித்து ஆக வேண்டும். நான் அவரை நினைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் காலையில கூட தாவீதை பற்றி நம்ம யோசிப்ப அதுதான். அவன் அவரை நினைக்கிறான், அவருடைய காரியங்களை நினைக்கிறான், அவர் தன்னை உயர்த்தினதை நினைக்கிறான், அவருக்காக தான் செய்ய வேண்டியதை நினைக்கிறான். இப்ப தெய்வனை நினைக்கிறது என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி தெய்வத்தை நினைக்கிறதல்ல, நான் அவரை குறித்து யோசித்து பார்க்கணும். ஏன் என்னை அவர் படைத்தார்? ஏன் என்னை உருவாக்கி இருக்கிறார்? ஏன் என்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார்? என்னிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொல்லி என்னை படைத்தவரை நாம் நினைக்க வேண்டும். அதுதான் ஒருவேளை நம்மை போன்ற வெளிச்சம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் அதில் மிகவும் கவனமாக இருந்து ஆக வேண்டும். அது எந்த காலத்தில் நினைக்க வேண்டுமா? தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் உன் சிருஷ்டிகரை நினை. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? என்னங்க இப்பயே பைபிள் எல்லாம் தூக்கிட்டு அலையறீங்க, வயசான பின்னாடி கோயில் கோயில்னு போலாமே. இப்ப எல்லாமே எங்க டூர் வருது, கோயில் டூர் வர்றதெல்லாம் யாருதான்? நடக்க முடியாத கேஸ் தான் நிறைய வருது. ராமேஸ்வரம் அங்கேயே செத்து போற கேஸ் எல்லாம் இருக்குது. இங்க இருந்து காசிக்கு போய் காணாம போற கேஸ் நிறைய. வயசானவங்க தெய்வத்தை தேடுகிற ஒரு உலகத்திலே வாழுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்ப கிடையாது. வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, அவரை தேட வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பிரியமில்லாத வருஷங்கள் என்பதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 19வது அதிகாரத்துல ஒரு மனுஷன் தாவீதோடு கூட சொல்லுகிற காரியத்தை நாம் அங்கே கவனிக்க முடியும். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், தாவீது அங்கே அப்சலோமுக்கு பயந்து ஓடி மறுபடியும் அவன் திரும்பி வருகிற வேளையிலே அவன் பர்சிலா என்ற மனுஷனோடு கூட பேசுகிறான். அவன் அங்கே போன பொழுது பராமரித்த ஒரு மனுஷன், 32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க. பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாயிருந்தான். ராஜா மக்னாமிலே தங்கியிருக்கும் மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான். இப்ப ராஜா திரும்பி வருகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, 33. ராஜா பர்சிலாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து
பராமரிப்பேன் என்றான். பர்சிலா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் ஏமாத்திரம். இப்போது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதுக்கும் உமது அடியனுக்கு ருசிகரமா இருக்குமோ? சங்கீதக்காரர்களுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியானாகிய நான் இனி ராஜாவாக்கிய என் ஆண்டவனுக்கு பாரமா இருக்க வேண்டியது என்ன? பாருங்களேன், பாரம்ன்ற வார்த்தையும் பயன்படுத்திட்டாரு. அப்புறம் சொல்ல, நான் என்னத்தை சாப்பிட போகிறேன்? தாவீதுக்கு என்ன, தன்னை பராமரித்த ஒரு மனுஷனை அரண்மனையிலே கொண்டு வந்து நன்றாக பராமரிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் சொல்லி ஆசை. அவன் சொல்லுகிறான், இனிமேல் நான் சாப்பிடுகிற வயதா, சுகத்தை அனுபவிக்கிற வயதா, சங்கீதம் கேட்கிற வயதா, எல்லாமே போயிருச்சு. நான் விரும்புகிற ஒரு வயதுல இல்லை. இனிமே என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்னதான், போய் சேர வேண்டும். அது ஒன்றுதான் என்னுடைய ஒரு பிரியமா இருக்கிறது. இனிமேல் நான் உமக்கு பாரமா இருக்க வேண்டியது என்ன என்று சொல்கிறான். பாருங்களேன், வயதானுடைய உணர்வுகள் இப்படிதான் இருக்கிறது இல்லையா? அப்படி ஒரு பாரம் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பித்து விடுங்க. இனிமேல் நான் இருப்பதே பாரம், இனிமேல் நான் அனுபவிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காலம் வருவதற்கு முன்பதாக வேதம் சொல்கிறது, உன் சிருஷ்டிகரை நினை. அந்த நேரத்தில் நினைத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நினைக்கிறேன்னு சொன்னா சும்மா மனசுல நினைக்கிறது கிடையாது. எனக்கு அதாவது இன்னைக்கு தெய்வத்தை நினைக்கிறேன்னு சொன்னாலே எனக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்காக யாரை நினைக்கிறது? தெய்வத்தை நினைக்கிறது. ஏன் காசிக்கு போறாங்க, ஏன் ராமேஸ்வரம் போறாங்க? சொர்க்கம் கிடைக்கணும், நல்லது கிடைக்கணும், செஞ்ச தீமைகள் அகல வேண்டும். ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் தெய்வத்தை நினைக்கிறது என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. அவர் நம்மை படைத்தவர். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கும், தெய்வத்தை நினைன்னு சொல்லல, உன்னை படைத்தவரை நினை. அவரை குறித்து யோசிக்க வேண்டும். அவர் நம்மை குறித்து யோசித்த தெய்வன். அவர் முந்தி அன்புக்கும் தான் நாம் இப்பொழுது அவரிடத்துல அன்பு கூறுகிறோம், யோவான் சொல்கிறான். அப்ப அவரை நாம் நினைக்க வேண்டும். அதை நான் பின்னதாக சொல்கிறேன். சரி, இப்ப முதல் வசனத்துல பார்க்கும் பொழுது, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பு. தீங்கு நாட்கள் வருமா வராதா? இது வயசை பத்தி கூட சொல்லல. 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடும் உனக்கு தெரியாது. வயசு வந்த பின்னாடிதான் தீங்கு நாள் வரணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லி தெரியாது. இன்றைக்கு நான் நன்றாக இருக்கிறேன், நாளைய தினத்தில் என் ஜீவன் இருக்குமோ அல்லது ஜீவன் இருந்தாலும் என்னால் செயல்பட முடியுமோ முடியாதோ தெரியாது. அப்ப எது நல்ல நாட்கள்? இன்னைக்கு தான். இன்னைக்கு நாம் நன்றாக இருக்கிறோம், இன்னைக்கு பலனோடு கூட இருக்கிறோம், சுகத்தோடு கூட இருக்கிறோம். இன்றைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு செய்வோம் சொல்ல வேணாம். ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாதான். இங்க சொல்கிறான், பூமியின் மேல் என்ன நடக்குமோ, என்ன ஆபத்து வருமோ தெரியாது, உனக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணு, செய். அதனால முதல் வசனம் சொல்லும்போது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்கள் பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்கிறான். 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆவியின் வழி என்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். அதனால என்ன செய்? 6ஆம் வசனம், காலையில் உன் விதையை விதை, மாலையில் உன் கையை நெகிழ விடாது, அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே அப்படி சொல்ல. அப்ப செய்ய வேண்டியதை இன்றைக்கு செய். அப்ப தீங்கு நாட்கள் என்று சொல்லி முதல் வசனத்தை சொல்லும் பொழுது வயதை பற்றி கூட அந்த இடத்துல சொல்லல. இப்ப உனக்கு நல்ல நாட்கள் இருக்கு, யாரை நினை? ஆண்டவரை நினை என்று சொல்கிறார். 2வது தான் அதுல சொல்லும்போது, முதல் வசனம் சொல்லும் பொழுது வயதான நேரம், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறான். அப்ப ஆண்டவரை நினைக்க வேண்டிய பிராயம் அல்லது காலம் எது என்று சொன்னால், நாளைக்கு அல்ல, இன்னும் கொஞ்சம் நான் பெட்டரான பின்னாடி, இன்னும் கொஞ்சம் நல்ல காலம் வந்த பின்னாடி நான் ஆண்டவருக்காக இது செய்ய போறேன் அது செய்ய போறேன் யாராவது சொன்னாங்கன்னா, நீங்க செய்ய போறதே கிடையாது. இன்னைக்கு என்ன செய்கிறோமோ அதை நாளைக்கு நம்ம செய்ய போகிறோம். ஒருவேளை இன்னைக்கு செய்யறது நாளைக்கு செய்ய முடியுமா என்பது கூட தெரியவில்லை. ஆனா நல்ல காலங்கள் வரும் என்று சொன்னால் என்ன பண்ணலாம்? இன்னும் நல்லா செய்யலாம். இன்றைக்கு செய்யாத பட்சத்தில் நாளைக்கு செய்ய முடியாது. நான் அடிக்கடி ஆலிஸ் சொல்லுவேன், கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி முழு சுதந்திரம் இருந்துச்சு, கல்யாணம் கட்டினோடனே பாதி சுதந்திரம் போச்சு, பிள்ளை பிறந்தோடனே அந்த சுதந்திரமும் போச்சு. ஆண்டரோடு கூட நெருங்கின அதை பத்தி நான் சொல்கிறேன். சுதந்திரம் சொல்லும் பொழுது, திருமணத்துக்கு முன்பதாக சில வேளையில முழுவதும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நேரம், இருந்த நேரங்கள்லாம் உண்டு.
ஏன்னா எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. இரவான உடனே நான் மிஷன் ஃபீல்ட்ல இருந்ததுனால என்னை தொந்தரவு செய்ய யாருமே கிடையாது. பகலிலே போய் ஆண்டுக்காக வேலை செஞ்சுட்டு மாலையில வருவேன். இருட்டாயிடுச்சுன்னா அங்க வெளிச்சமும் கிடையாது. நான் உட்காருவேன், ஆண்டு சமத்துல உட்காரு. என்னை தொந்தரவு பண்ண பிள்ளையும் கிடையாது, மனைவியும் கிடையாது. மனைவி தொந்தரவுன்னு சொல்லல, ஆனா சொல்லுகிறேன், எது நல்ல காலம் நினைக்கிறீங்க? நான் கல்யாணம் கட்டின பின்னாடி நான் அப்படி செய்ய போறேன், இப்படி போறேன், செய்ய போறேன்னு சொன்னா உண்மை கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதான் பின்னாடி செய்ய போறோம். ஒருவேளை இன்றைக்கு செய்கிறதை விட பின்னாடி எப்படிதான் செய்ய போகிறோம்? குறைத்துதான் செய்ய போகிறோம். அதிகம் செய்யக்கூடுமானால் சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு தான் நல்ல நாட்கள். இன்றைக்கு நாம் எவ்வளவு மேக்சிமம் ஆண்டுக்காக செய்ய முடியுமோ செய்ய வேண்டும். நாளைக்கு நல்ல நாட்கள் வரும் என்று சொல்லி காத்திருக்க வேண்டாம். நம்முடைய சோர்ந்து நம்முடைய நேரங்கள், நான் ஒரிசால இருந்த பொழுது ஓடி ஆடி காரியங்கள் செய்தது போல இங்கே செய்ய முடியல. ஏன் சொன்னா இங்கே பொறுப்புகள் அதிகம். அங்க என்ன தொந்தரவு பண்ற ஆட்கள் ரொம்ப கொஞ்சம், இங்கே நிறைய பேர் உண்டு. நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாலும் இன்னொருத்தர் வேற ஒரு பிளான் நமக்காக போட்டு வச்சிருப்பாங்க. நிறைய எல்லாருக்கும் அதே அனுபவங்கள் உண்டு இல்லையா? நம்ம ஒன்று செய்யணும்னு யோசிச்சிருப்போம், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அது மற்றவர்களாலே அது பிடுங்கப்பட்டு போய்விடும், ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனால் ஒருவேளை இந்த நாட்கள் நல்ல நாட்கள், இதை விட பெற்ற நாட்கள் வரப்போகிறது கிடையாது. அதனாலதான் உன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை. 2ஆம் வசனத்துக்கு போகலாமா? 2வது வசனம், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏறக்குறைய முதல் வசனம் சொல்லப்பட்ட அதே அர்த்தம் தான். நல்ல வெளிச்சமுள்ள நாட்கள், வெளிச்சமுள்ள நாட்கள், அதாவது வெளிச்சமுள்ள நாட்கள் என்று உண்டு, இருளின் நாட்களும் சில உண்டு நம்முடைய வாழ்க்கையில. நல்ல ஆண்டு வெளிச்சம் தந்திருப்பார், நல்ல தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும், நல்ல உந்துதல்கள் ஏற்படும், நல்ல உற்சாகம் நம்முடைய மனதில் இருக்கும். அந்த நாட்கள் என்ன பண்ணிடணும்? ஓடி ஆடி ஆண்டுக்காக செய்ய வேண்டியது செய்து விட வேண்டும். சில காலம் வரும், நமக்கு நல்லா தெரியும், நீங்க புரிஞ்சுக்கிற முடியும்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் அப்படியே சோர்வு வரைந்தே இருக்கும். ஏதோ இருள் வந்து நம்மள மூடின நேரமா இருக்கும், ஒண்ணுமே செய்ய முடியாது, எது செஞ்சாலும் அது வாய்க்காது. ஒரு மாதிரி இருளின் நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. அப்படிப்பட்ட நாட்கள் வருவதற்கு முன்பதாக நல்ல வெளிச்சம் உள்ள நாட்கள். இங்க சொல்கிறார், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னு உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறார். நல்ல நாட்கள் எது? நல்ல நாட்கள் நினைக்கிறீங்க? வேதம் சொல்கிறது, இன்றைக்கே ரட்சணைனா, இன்றைக்கே அணுக்கிருக காலம், நாளைக்கு அல்ல. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் ஆண்டுக்காக செய்து முடிக்க வேண்டும். நாளைக்கு அதிகமாக செய்ய முடிந்தால் சந்தோஷமான ஒரு காரியம். 3வது வசனத்துக்கு போலாம். மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். இதை சொல்லும் பொழுது அவர் விவசாயி யோசித்து சொல்லியிருக்கலாம் என்று நினைக்கிறேன். மழை அவசியமா? அவசியம் இல்லையா? ரொம்ப அவசியம். ஆனா மழை பெஞ்சு திருப்பி திருப்பி மழை வந்துட்டே இருந்தா அது விவசாயத்துக்கு ஏற்றது கிடையாது, இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு ஏற்றதும் கிடையாது. ஒரு வயது தாண்டும் பொழுது வியாதிகள் என்ன வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து வியாதிகள் வந்துட்டே இருக்கு, பலவீனங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குது, தொடர்ந்து அது வந்துட்டே இருக்குது. அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். ஒரு வாலிபர்களால புரிந்து கொள்ள முடியுமான்னு தெரியல. ஆனா வயசானவங்களை பார்க்கும்போது என்னால் அதை பார்க்க முடியுது. நாயகம்லாம் சில வருஷத்துக்கு முன்னாடி நல்ல சுகமா இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு தொடர்ந்து பலவீனங்கள் ஏற்பட்டு. காரணம் என்ன? வயசாயிருச்சு. அந்த ஒரு வயதை தாண்டும் பொழுது தொடர்ந்து பலவீனங்கள் வருகிறது, ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. அதான் சொல்லுங்க, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். இந்த வாழ்க்கையில அது ஒரு சிரமமான சூழ்நிலை மீண்டும் மீண்டும் வருகிற ஒரு காலகட்டம் வருவதற்கு முன்பதாக. 3ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி, வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, பலசாலிகள் கூனி போய், எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து, பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் என்று சொல்லுவோம். வீட்டு காவலாளிகள் கையை பற்றி சொல்லுகிறார். காவலுக்காக பயன்படுத்துகிற ஒன்று கை தளர்ந்து போய் தள்ளாடி விட்டது. வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, பலசாலிகள் கூனி போய். ஒருவேளை பலசாலிகள் காலை பற்றி சொல்லுகிறது, அதோடு கூட அது முதுகையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது எதையும் செய்யக்கூடிய அந்த திறன். வீட்டு காவலாளிகள் பலசாலிகள் கூனி போய், அதாவது கால் கொஞ்சம் பலவீனானோன்னு எப்படி நடக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சிக்கன் குனியா வந்தவங்களுக்கு எல்லாம் எல்லாமே தெரியும்.
ஏன் அப்படி நடக்கிறோன்ட்டே நமக்கே தெரியல. ஆனா அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம். பலவீனம், உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சு, ஏன் எந்திரிக்க முடியலன்னு தெரியல. அப்ப அந்த பலன் நமக்கு அந்த இடத்துல தேவை இருக்கிறது. அதான் சொல்கிறான், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, பலசாலிகள் கூனி போய், எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதுனாலே, பற்கள் எல்லாம் கொஞ்சமாயிருச்சு, அதனால என்ன பண்ணிருச்சு, ஓஞ்சி போச்சு. என்னத்தை சாப்பிட, பல்லே இல்லையே அப்படி சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா. பல் இல்ல, சாப்பிட முடியல, அதுவும் ஓய்ந்து போய்விட்டது. பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்பும், கண்கள் பார்வைக்காக தேவன் கொடுத்திருக்கிற அருமையான கண்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்றார். ரொம்ப அழகாக நம்ம யோசித்து பார்ப்பதற்காக தான், இன்னும் வித்தியாசமான காரியங்கள் எழுதல, ஆனால் ரொம்ப அழகாக ஆண்டவர் பிரசங்கியை வைத்து அதை எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டியது, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்பதை, அது எவ்வளவு சீரியஸான மேட்டர் என்பதற்காக ஒவ்வொன்றாக எடுத்து அங்கே அவர் எழுதி நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்ப எந்தெந்த காரியம் பாருங்க, பலவீனங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்படுவதற்கு முன்பதாக, கைகள் தளர்ந்து போவதற்கு முன்பதாக, பலசாலிகள் கால்கள் கூனி போவதற்கு முன்பதாக, பற்கள் எல்லாம் உதிர்ந்து போவதற்கு முன்பதாக, கண்கள் இருண்டு போவதற்கு முன்பதாக, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்பது சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நம்ம செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வருத்தப்பட வேண்டியது வரும். கார்லோ அங்கிள் பத்தி அப்பா சொல்லும் பொழுது சொன்னாங்க, 40 வருஷம் இந்த இந்தியால மிஷனரியா இருந்து எவ்வளோ காரியங்கள் செஞ்சுட்டு போனவர். ஆனா அவர் சாகிறப்ப அவர் அடிக்கடி புலம்புன காரியம்னா, ஐ ஃபெயில்டு, நான் தோத்து போயிட்டேன், நான் இன்னும் ஆண்டுக்காக செஞ்சிருக்கணும். அவ்வளவு செஞ்சவங்களுக்கே அந்த உணர்வு அவங்கள உறுத்தும் என்று சொன்னா, உங்களுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் இன்னைக்கு மேக்சிமம் நம்மளால ஓட முடிஞ்சதை ஓட வேண்டும், ஆண்டுக்காக செய்ய. அன்றைக்கு நீங்க கவலைப்பட்டு கண்ணீர் விட்டா கூட நமக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும், ஏன்னா பலன் இல்லை, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத போய்விடும். அதனால ஆண்டு நமக்கு சொல்லுகிறார், உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அதான் நினை என்று சொல்லுவோம். ஆண்டுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அதை குறித்து உட்கார்ந்து யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறேன், என் மூலமா நான் என்ன, நீர் என்ன செய்யணும்னு சொல்லி விரும்புறீங்க, நான் என்ன செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி நாம் கேட்க வேண்டும். இல்லைன்னா நம்ம கண்ணை மூடுகிற அந்த கடைசி நாட்கள், படுக்கையில் இருக்கிற நாட்கள் ரொம்ப வேதனையான நாட்களாக இருக்கும். 4வது வசனத்துக்கு போகலாம். 4வது வசனம், எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு சொல்லப்படும். எந்திர சத்தம் தாழ்ந்ததுனால சொன்னா ஜீரண சக்தியெல்லாம் குறைஞ்சு போச்சு, அதனால வாய் சாப்பிட முடியவில்லை. அந்த தெருவாசலின் கதவுகள், தெருவாசல் வெளியிருந்து உள்ளுக்கு போற அந்த வாசல் அடைப்பட்டு என்று சொல்லப்படும். எந்திர சத்தம் ஏன் சாப்பிட முடியல, ஜீரண சக்தி இல்லை, பலன் இல்லாமல் போகிறது, அதனால சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் ஒத்துக்கிடாது, அது வேற மாதிரி ஏதாவது நடந்து விடும், அதனால சாப்பிட முடியவில்லை. பாருங்களேன், 3ஆம் வசனத்துல பல் கொஞ்சம் ஆயிடுச்சு. 4ஆம் வசனம் சொல்லும் பொழுது ஜீரண சக்தியே கொண்டு, பல்லு போனோன்னு என்ன போயிரும் நினைக்கிறீங்க, ஜீரண சக்தி போயிடும். ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார், அந்த ஜீரண சக்தி போகிறது, அதனாலே வாய் மூடிடுச்சு. பல்லு இல்லை, தானா வாய் சப்புன்னு உட்காந்துரும், அதுக்கப்புறம் சாப்பிட முடியல, ஒன்றும் செய்ய முடியல. சரியா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எப்படி இருக்க போறோம்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடும். சரியா, எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுகள் அடைப்பட்டு, குருவின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி, சின்ன சத்தம் கேட்டாலும் ஐயா சொல்லுவாங்க, நான் தூங்கவே முடியல. ஐயா டேவிட் ஐயா சொல்லும்போது சின்ன சத்தம் கேட்டாலும் எழுந்திருக்க வேண்டியதா, அதாவது சரியான ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிரும். ராவும் பகலும் அவங்களால சரியா தூங்க முடியாது, எந்நேரமும் படுத்திருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவங்களுக்கு தூக்கம் வராது. சிறு சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி அவங்களுக்கு சிஸ்டம் அப்படியாக மாறிவிடும். இன்னைக்கு அடிச்சு போட்டு தூங்குறதெல்லாம் எனக்கு குறைஞ்சிருமா குறையாதா, குறைஞ்சிரும். அப்புறம் கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் என்று சொல்கிறார். அதாவது பாடவும் முடியவில்லை, சத்தமும் இல்லை, அதுக்கப்புறம் இனிமையான இசைகளை கேட்கத்தக்கதான ரசனையும் இல்லாமல் போய்விடும். அதான் அங்க 2 சாமுவேல் வாசகம் இல்லையா, அவர் சொல்கிறா, பர்சிலா சொல்கிறா, இனிமே நான் என்ன அரண்மனையில் வந்து என்னத்தை செய்ய போகிறேன், சாப்பிட போறேன்னா அல்லது அந்த சுகத்தை நான் அனுபவிக்க போகிறேன், ஒன்றுமே இல்லை. அப்ப சத்தமும் இல்லை,
அந்த ரசனையும் குறைந்து தானாக போய்விடும். எல்லாமே அவங்களுக்கு பாரமாக மாறிவிடும். அடுத்த வசனத்துல அது வருது. அப்ப இந்த 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஜீரண சக்தி குறைஞ்சிருச்சு. அந்த முழு சரீரத்தினுடைய அந்த நிலைமை மாறினபடினால சின்ன சத்தம் கூட அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக மாறி எழுந்திருக்க வேண்டியதா, ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாடல் சத்தமோ அந்த உள் சத்தமோ எல்லாமே இல்லாமல் போகிறது. அடங்கி போகாததற்கு முன்னும் உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. பாடுறதெல்லாம் எப்ப பாடுங்க? தொண்டை இருக்கிறப்பே பாடுங்க. ஆண்டுக்காக பேசுறதெல்லாம் எப்ப பேசுங்க? தொண்டை இருக்கிறப்பயே பேசுங்க. அது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அற்புதமான வரமாக இருக்கிறது. 5வது வசனத்துக்கு போகலாம். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றியும் சொல். மேட்டுக்கு அச்சம் உண்டாகி, வயசானவங்களுக்கு தான் அது தெரியும். சரியா? ஒரு சின்ன மேடு இருந்தாலும் அவங்களால நடக்க முடியாது, தடுமாறும். அந்த சின்ன அதாவது சமமா இருக்கிற இதுல ஒரு சிறு மேடு இருந்தாலும் அவங்களுக்கு தடுமாறும். மேட்டுக்கு அச்சம் உண்டாகி, இது படி ஏறுறதை பத்தி சொல்லல, அந்த மேடுகள், மேடு பள்ளங்கள். அடுத்தது வழியிலே பயங்கள் தோன்றி. வயசானவங்க நடந்து போறப்ப வண்டி பக்கத்துல வந்துச்சுன்னா அவங்க பயப்படுவாங்க, அவங்களால தடுமாறும். அவங்களுக்கு வழியிலே பயங்கள் தோன்றி, இடிச்சிருவானோ, விழுந்துருவோமோ, தலை சுத்திருமோன்னு சொல்லி அந்த பயங்கள். மேட்டுக்கு அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி. வாதுமை மரம் பூ பூத்து, அது முன்னாடியே பூத்துருச்சு. இப்ப நிறைய பேருக்கு ஒன்னும் செய்ய முடியல, முடியெல்லாம் வெள்ளையாயிருச்சு. வெள்ளன்னு இருக்கிறப்ப அது போயிருச்சு, அது ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? அது கூட பரவாயில்ல, அது போனா என்ன, சில நிறைய பேர் டை அடிச்சுக்கிறாங்க. சரி, வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி. சிறு காரியம் கூட அவங்களுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லாமல் போகிறது. அது அவங்களுக்கு கஷ்டமாக மாறுகிறது. வெட்டுக்கிளியும் பாரமாகி. என்னமோ செய்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் கூட அவங்களால செய்ய முடியவில்லை, அல்லது சிறு சத்தம் கூட அவங்கள தொந்தரவு செய்கிறதாக மாறுகிறது. அது அவங்களுக்கு பாரமாக காணப்படுகிறது. பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் சாப்பாடே இல்லாமல், ருசியும் இல்லாமல், அந்த உணவு எடுக்கிற தன்மையும் இல்லாமல் போகுது. இதாங்க கடைசி நிலை. அது அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா, மனுஷன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும். சாப்பாடு குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? சீக்கிரம் போயிருவாங்க. அதுதான் கடைசி அடையாளம். ஏன் சொன்னா, சாப்பாடு உள்ளுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தாங்கி கொண்டே இருக்கும். சாப்பாடும் குறைய ஆரம்பிச்சுன்னா முடிய போகுதுன்னு சொல்லி அர்த்தம். அதான் கடைசி அப்புறம் எழுதுகிறார். வெட்டுக்கிழியும் பாரமாகி பசி தீவனமும் அற்று போகிறது, இல்லாமல் போகிறது. பாருங்களேன், பல்லு போச்சு, அதுக்கப்புறம் ஜீரண சக்தி போயிருச்சு, இப்ப டோட்டலா சாப்பாடே இல்லாமல் போகிறது. தண்ணி தாங்க குடிக்கிறாங்க, தண்ணி ஆகாரமா தான் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பசி தீவனமும் அற்று போகாதற்கு முன்னும் என்று சொல்லலாம். உன் சிருஷ்டிகரை நினை. பாருங்களேன், எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். அந்த வயது வருவது, அப்படியே வயது மாறிக்கொண்டே வருகிறது. ஆண்டு இன்றைக்கு நல்ல நாட்களை நம்ம கொடுத்திருக்கிறார். வயதானவர்கள் கூட இன்றைக்கும் நல்ல ஆண்டு பலன் கொடுக்கிறார். பிலிம்னாக்கெல்லாம் பலவீனம் உண்டு, ஆனா ஓடிட்டே இருக்கிறாங்க, செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டு கொடுத்திருக்காரு. அப்ப அது இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டிற்காக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். காலம் கடந்த பின்னாடி நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாமல் போகும், எதுவுமே பலம் இல்லாமல் போகிறது. 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, மனுஷன் தன் வீட்டுக்கு, நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிற வீதியில் தெரியாததற்கு முன்னும். ஒரு மாதிரி 4-5 பேர் வித்தியாசமா ரோட்ல நடந்துட்டாலே அந்த தெருவில் என்ன பண்ணுவாங்க? விசாரிப்பாங்க, என்ன நடந்துச்சு சொல்லி. அப்ப அது அமைதியில 4 பேர் அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு வந்துட்டாங்கனாலே தெரிஞ்சிரும் ஏதோ நடந்துருச்சு, யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ரொம்ப அழகாக சாலமோன் அங்க எழுதுகிறார். மனுஷன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிற வீதியிலே தெரியாததற்கு முன். கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு இதுக்கு வந்தவங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? ரோட்ல நடக்கிறது நல்லாவே தெரியும். அப்ப அது இன்றைக்கு அல்ல, அன்றைக்கே அப்படித்தான் இருந்திருக்கிறது. அப்ப அது ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார், அது அப்படிதான் இருக்கிறது. நமக்காக 4 பேர் என்ன பண்ணுவாங்க? வந்துட்டு போவாங்க, விசாரிக்கிறதுக்கு வருவாங்க. ரொம்ப சிரிச்சு கூட பேச மாட்டாங்க, அமைதியில் உட்காந்து எந்திரிச்சு போவாங்க. இப்படி நமக்கும் ஒரு நாள் வரும். அதை நம்ம வேதனை அழகா எழுதி வச்சிருக்கு. அதெல்லாம் யோசித்து பார்க்கணும்.
அது அபசகனமே கிடையாது. எல்லாருக்கும் சந்திக்க வேண்டிய ஒரு காரியம். சரி, 6ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சி. வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு, பொற்கிண்ணி நசுங்கி, ஊற்றின் அருகே சால் உடைந்து, துறவண்டையிலே உருளை நொறுங்கி, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை என்று சொல்கிறார். வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு, நரம்புகள் எல்லாம் அப்படியே விட்டுருச்சு, எல்லாம் தளர்ந்து போயிடுச்சு, கட்டு விட்டு விட்டது. அதாவது கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது என்ன, இந்த கட்டு எப்படி இருக்கு? நரம்புகள் தான், நரம்புகள் தான் அதை அவ்வளவு ஸ்டிஃபா வைத்திருக்கு. ஆனால் வெள்ளிக்கயிறு என்று சொல்கிறார். வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு விட்டது. பொற்கிண்ணி நசுங்கின்னு சொல்லும் பொழுது மூளையை தான் சொல்லுகிறான்னு சொல்லி அநேகர் நம்புகிறார்கள். அதாவது பத்திரமாக வைக்கப்பட்ட அந்த மூளை, மஞ்சள் நிறத்திலே உள்ள அந்த பகுதி, அது பொற்கிண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நசுங்கி விட்டது என்று சொல்லும் பொழுது வயதாக வயதாக பேச்சு மாறுகிறது, மூளை அவங்களுடைய ஞாபக சக்தி குறைகிறது, எல்லாமே மாறுது. சிலத்துல அவங்க பைத்தியம் பிடித்தது போல இதுவும் அதுவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நினைவுகள் மாற்றம் அடைகிறது. சொல்கிறார், பொற்கிண்ணி நசுங்குகிறது. நரம்புகள் கட்டுவிட்டு விட்டது, பொற்கிண்ணி நசுங்கி விட்டது. ஊற்றின் அருகே சால் உடைந்து, துறவண்டையிலே உருளை நொறுங்கி என்று சொல்லும் பொழுது அது இருதயத்தையும் இரத்த நாளங்களையும், அதாவது நுரையீரல், கிட்னி எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லுகிறார். ரத்தத்தோடு கூட சம்பந்தப்பட்ட காரியம். ரத்தத்தை உள்வாங்கவும் முடியவில்லை, வெளியே அனுப்பவும் அதாலே முடியவில்லை. அதெல்லாம் கடைசி கட்டம். அது திணறுகிற ஒரு காலம். சால் அருகே, ஊற்றின் சால் அருகே, ஊற்றின் அருகே சால் உடைந்து, துறவண்டையிலே உருளை நொறுங்குகிறது. அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆகுறது. இருதயம் ஃபங்க்ஷன் ஆக முடியல, கிட்னி ஃபெயில் ஆகுது, லங்ஸ் ஃபங்க்ஷன் ஆக முடியல, ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் முடியவில்லை, ரத்தத்தை பம்ப் பண்ணியும் வெளியே அனுப்ப முடியவில்லை. ரத்தம் முழுமையாக கட்டுவிடுகிறது. அப்ப நரம்பு கட்டுவிட்டு விட்டது, மூளையும் கெட்டு போச்சு, இரத்த ஓட்டமும் பாதிக்கப்படுகிறது. இவ்விதமாய், 7வது வசனம், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினைன்னு சொல்லு. இவ்விதமாய் மனுஷன் போகிறான். விபத்திலே மறிக்கிறவர்கள் வேறு, அது தீமையான காலங்கள். ஒரு சின்ன வாழ்க்கை, சிலருடைய வாழ்க்கை திடீரென்று முடிவடைகிறது. ஆனால் சாதாரணமாக மனிதன் பலவீனப்பட்டு அவன் மறிக்கிறவனாக இருக்கிறான். மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்புகிறது. தெளிவாக அது நான் அறிந்திருக்கிறோம். தேவன் மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கினபடியால் அவனுடைய சரீரம் மண்ணுக்கு தான் போக வேண்டியதா இருக்கிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறதா, அது மேலே போகிறதாக இருக்கிறது. அதனாலே உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த காலங்கள் எல்லாருக்கும் வரப்போகிறது. தேவனுடைய வசனம் நம்ம கொடுக்கிற ஆலோசனைனா, அதற்கு முன்பதாக உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறார். மார்க் 12வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 12வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 12:30. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. 2வது இணையான கற்பனை, பிறனிடத்தில் அன்பு கூறுகிற காரியம். அப்ப தேவனிடத்திலே அன்பு கூறு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கலாம், ஒரே வாக்கியத்தில் சொல்லிருக்கலாம், உன் தேவனிடத்திலே அன்பு கூறுன்னு சொல்லி. ஆனா அத்தனை அழுத்தங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். அதாவது தெய்வத்திடத்தில் அன்பு கூறுகிற அந்த ஒரு உண்மையானது வேதாந்தத்தை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. உன் தெய்வனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது, கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது வரணும், தேவன் மனுஷனுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறார், மனுஷன் தெய்வத்துக்கு செய்கிற காரியம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அடுத்து தெய்வத்திடத்தில் அன்பு கூறுகிற காரியம் வேதாந்தத்தை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. காரணம், தெய்வமும் மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்ததே கிடையாது. வேதத்தில் மட்டும்தான் இவ்வளவாய்
உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் அவர் சொல்லுகிறார், நீங்களும் அன்பு கூற வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறோம் சொல்கிறார். அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் சொல்கிறார். அந்த தேவன் சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. என்னென்ன சொல்லி? இருதயம் சொல்லியிருக்கு, ஆத்மான்னு சொல்லியிருக்கு, மனதுன்னு சொல்லியிருக்கு, பலம் என்று சொல்லியிருக்கு. எப்படி அன்பு கூறுகிறோம்? சும்மா அப்படி அன்பு கூறுகிறோம். ஆனா உண்மையாகவே அன்பு கூறுகிறோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அது எந்த காலத்தில் நடக்க வேண்டும்? நாம் நன்றாக இருக்கிற காலத்துல, நல்ல பலனோடு கூட இருக்கிற காலத்துல, தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய காரியத்துல நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அன்பு கூறுகிற மனுஷன் என்ன செய்வான் என்பதை அங்கே ஆண்டவர் அழகாக சொல்கிறார். யோவான் 14ஆவது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஆண்டவரிடத்தில் அன்பாயிருக்கிறதனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னா, அவர் சொல்லுகிறதை அவன் செய்வான். இதுதான் அடையாளம். காணிக்கை கொடுக்கிறது கிடையாது, அது ஒரு பகுதியா இருக்கலாம். ஆனால் தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படிய வேண்டும். யோசுவாண்டத்தில் சொல்லும் பொழுது, நான் சொல்றதை விட்டு நீ வலது இடதுபுறம் விலகக்கூடாதுன்னு சொல்கிறார். அதை நீ செய்யறதுக்காக நீ என்ன பண்ண? வேதத்தை இரவு பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்று சொல்கிறான். அப்ப வேதத்தை எதற்காக படிக்கிறோம் அப்படி சொன்னா, இது மந்திர புஸ்தகம் கிடையாது, இது ஒரு ஆசீர்வாதம் உண்டாக்குற புஸ்தகமும் கிடையாது. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்கிற ஒரு புஸ்தகம், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்கிற ஒரு புஸ்தகமாக இருக்குது. அப்படி நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர் சொல்றத செய்வேன். அவர் சொல்றதை நான் செய்யணும்னு சொன்னா வேதத்தை என்ன பண்ணுவோம்? தினமும் உட்கார்ந்து தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அவர் சொல்லுகிறதை அறிந்து கொள்ள முடியும், அவர் சொல்லுகிறதை செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகள் வேதவசனத்தை தியானிக்கிறதுல, அல்ல வேதவசனத்தை படிக்கிறதுல, நம்ம இந்த மாதிரி உட்கார்ந்து கேட்கிறோம், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இதற்கு நேரமே கொடுக்கலன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய முடியாதுன்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியாது இல்லை, நீங்க என்ன செய்யணுன்றது உங்களுக்கு தெரியாது. வேதத்தை நான் படிக்கலன்னு சொன்னா நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு தெரியாமல் போகும். ஆண்டவர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பது எனக்கு தெரியாமல் போகும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? அவன் அவர் சொல்லுகிறபடி செய்வான். செய்கிறபடினாலே அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதான் இங்கே ரகசியமாக இருக்கு. ஆண்டுடைய வசனத்திலே நாம் வேரூன்ற வேண்டும், அவரிடத்துல அன்பு கூற வேண்டும். சிருஷ்டிகரை நினை என்று சொல்கிறார். சும்மா மனசுல நினைக்கிறது கிடையாது, அவரை பற்றி யோசிக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார், என்ன செய்ய வேண்டும் சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை அவரை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அதான் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை என்பதை சொல்கிறார். 12வது அதிகாரம் பிரசங்கி 12:13 வாசிக்கிறேன். அதிலே அவர் சொல்கிறார், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அதுதான் தேவனிடத்தில் எதிர்பார்க்க, அதுதான் கர்த்தரை தேவனை நினைப்பது ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா 14ஆம் வசனத்துல சொல்கிறார், அவர் சொன்னது செய்யாம நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம் என்று சொன்னார். ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவ நியாயத்திலே கொண்டு வருவார். அவருக்கு முன்பதாக போய் நின்றுதான் ஆகணும். இது நம்ம சம்பாதிச்ச வாழ்க்கை கிடையாது, வந்ததும் நம்ம கிடையாது, போறதும் நம்ம கிடையாது. இந்த வாழ்க்கை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து முடிக்கும்படி அந்த வாழ்க்கையை பத்தி திருப்பி போய் என்ன பண்ணும், கணக்கு கொடு. இத்தனை வருஷம் கொடுக்கப்பட்டது, இதற்காக தான் நான் அந்த பூமியில வச்சேன், தெரியாதுன்னு சொல்லி அங்க போய் சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீங்க எதுக்கு என்ன வச்சீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதான் நம்ம வேதத்தில் திரும்பி திரும்பி அதை படித்துக்கொண்டே இருக்கிறோம். நமக்காக நம்ம இங்க இல்லை, நம்ம வீட்டுக்கு சொத்து சேர்க்கறதுக்காக அந்த பூமியில் ஆண்டு நம்மை வைக்கவில்லை. அவர் அதை கூட்டி தரேன்னு சொல்லிட்டார். ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி, அவருக்காக தான் இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அவருக்காக நான் என்ன செய்யணும்ன்றத அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதனாலதான் யோசுவாட்ட சொல்றார், நீ தலைவன் ஆயிட்ட, மோசேக்கு அடுத்த லீடர் ஆயிட்ட, என்ன செய்யணும் தெரியாதுன்னு சொல்லாத,
மோசே மூலமா அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி நீ என்ன பண்ணு, பலம் கொண்டு திடமனதாயிரு. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம தப்பிக்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, அதை அறிவதற்கு நீ இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் இங்கே சொல்லும் பொழுது அது ஒவ்வொரு மனுஷன் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். அடுத்தது செயல சொன்னா, நியாயத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி என்பதை சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 55வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 55வது அதிகாரம் வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். ஏசாயா 55 6வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் சொல்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் எப்பொழுது சமீபமாயிருக்கிறார்? அவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருப்பார் என்று சொன்னால் அவர் எங்க இருக்கிறான்னு அர்த்தம்? பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லியா. நீதிமொழி துவக்கத்தில் சொல்லும்போது சொல்றாரு, நான் கூப்பிட்டேன் கேட்கிறேன் ஒருவனும் இல்லை, நான் கையை நீட்டுறேன் கவனிக்கிறவன் யாரும் இல்லை. அவர் பக்கத்தில் நின்றுட்டு கூப்பிடுறாரு, கையை நீட்டுறாரு, கவனிக்கிறவன் யாரும் இல்லை. அப்ப சொல்றாரு, உனக்கு ஆபத்து வரும்போது நான் என்ன பண்ணுவேன்? நீ கூப்பிடும்போது நான் கேட்க, நான் தூரமா போயிடுவேன், நான் அங்கிருந்து உன்னை ஆகடிகம் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன் சொல்கிறார். அப்ப இங்கே ஏசாயா சொல்லும் பொழுது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கல அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களோடு கூட ஒரு சில காரியங்கள் ஆண்டு பேசுவார் என்று சொன்னா நீங்க போய் மறுபடியும் அவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, என்னோடு கூட இந்த காரியத்தை குறித்து பேசுனீங்க, நான் என்ன செய்யணும், நான் எப்படி செய்யணும், எனக்கு பலன் தாங்க, நான் செய்ய ஆசையா இருக்கிறேன், ஆனா எனக்கு செய்ய தெரியல, எனக்கு வழி உண்டாக்குங்கன்னு சொல்லி ஆண்டு உண்மையா நம்ம ஆண்டோடத்துல கேட்போம் என்று சொன்னா நிச்சயமா எல்லா காரியங்களும் அவர் என்ன பண்ணுவார்? அப்படியே நமக்கு உருவாக்கி கொடுக்கிறவராக இருப்பார். அவரை தேட வேண்டும். எப்பொழுது சொன்னா அவரை கண்டடையத்தக்க சமயத்தில், அவர் சமீபமா இருக்கீர், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒருவேளை இந்த நல்ல காலங்கள் அதாவது சமீபமா இருக்கிற காலங்கள், ஆனால் கடந்து போகிற நாட்கள் என்று சொல்லும் பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு காலமாக இருக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். அங்கே சங்கீதம் 32 ஒரே வசனம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். சங்கீதம் 32 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியிலா குதிரையை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். ஆண்டவர் நெருக்கத்தை கொண்டு வந்தாதான் கவனிப்பேன் என்பதில்ல, அவர் நம்மோடு கூட பேசும் பொழுதே அதை நம்ம கவனிச்சு அவர் சொல்லுகிறதை நானும் நீங்களும் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா அநேக காரியங்களை பற்றி சொல்லியிருக்கு. காலம் கடந்த பின்னாடி நம்ம கவலைப்படக்கூடாது என்பதற்காக மிக தெளிவா அநேக காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. ஏன்னா பிரசங்கியிலே வாசிக்கிற எந்த காரியம் என்ன சொன்னா, அதாவது தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் நீ உன் சிருஷ்டிகரை வாலிப பிராயத்திலே நினை என்று சொல்கிறார். அதான் அந்த பகுதியுடைய காரியம். வாலிப பிராயம் என்று சொன்னால் நம்முடைய நல்ல பலனுள்ள நாட்கள், நாம் விரும்புகிற காலங்கள், விரும்புகிற காலங்களை நமக்காக மட்டுமே செலவழித்து போய்விடாதபடிக்கு நம்ம ஆண்டுக்காக செலவழிக்க பார்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு அனுப்பிச்சிட்டு ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின இந்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக இருக்கிறது. எங்களுக்கு நல்ல நாட்களை கொடுத்திருக்கிறீர், நல்ல சூழ்நிலையை கொடுத்திருக்கிறீர், எங்களுக்கு நல்ல வசனம் உண்டு, தெளிவு உண்டு, வெளிச்சம் உண்டு. பிரகாசமான நாட்களில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இருளின் நாட்களுக்குள்ளே நாங்கள் வரவில்லை. அப்படியானால் நாங்கள் இந்த நாட்களிலே உம்மை நாங்கள் நினைத்து, நாங்கள் உம்மை தேடி நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதை செய்து முடித்து கடந்து போக கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் கண்ணை மூடுகிற அந்த வேளையிலே நாங்கள் செய்து முடித்தோம் என்று சொல்லி சந்தோஷமாய் கடந்து போகிறவர்களாய் கடந்து போக கிருபை தாரும். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளின் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.